ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆம், நான் உங்கள் ராகினி ஜே மேட்ரிமோனியல், சைதாப்பேட்டை, சென்னை. ஓகே, ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது என்னோட லைஃப்ல நடந்த விஷயம். அந்த கிஃப்ட் என்னால் வெளியில் வரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னோட பையனோட பர்த்டேக்கு படிச்சுட்டு வந்திருந்தாங்க. எனக்கு தெருவுக்கு வந்துருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30 நைட்டு 11:30 போல தான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு நேரம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணோன்னே நான் கொஞ்சம் சரி பிஸியாக இருந்தேன். சரி எது கால் பண்ணாங்க, சரி அப்படின்னா சும்மா சொல்கிறது வேலைக்கு போனாங்க வந்துட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணேன். 2-3 தடவை அப்படி சொன்னேன். ஃபோன் அட்டன் பண்ணேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா அப்படியே விட்டுட்டேன். காலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்போதுமே அவங்க ஃபோன் மிஸ் பண்ண மாட்டேன். எப்போதுமே லிஸ்ட்டு நம்ம இருந்தாலும் திரும்ப நான் பார்த்து கால் பண்ணுவேன். ஆனால் அன்னைக்கு சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு ஒரு 5:30 இருக்கும். எனக்கு ஃபோன் மறுபடியும் அப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வேற இடத்துல திரும்பி திரும்பி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எனக்கு ஒரு ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இது வந்து இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க எந்த அவங்க ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. அப்புறம் என்னன்னா என் கூட இருந்தாங்க எனக்கு நம்ம பார்த்தேன். ஆனால் ஒரு கிரிக்கெட் கேட்டாங்க கூட இருந்துருக்கலாம் ஃபோன் அட்டன் பண்ணிருக்காங்க. எப்போதுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அவசியப்படுத்துவோம். கூட இருக்கிறவங்க நம்ம அவசியப்படுத்துவோம். யாரும்